இந்த நாட்டிய கலையில ரொம்ப அவசியமான சந்தமுடைய பாட்டு இந்த பாட்டு. கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே, கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே, கணிகையராடிடும் கண்பளர் துணையே, கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே. இந்த பரதம் பிரதம் அப்படின்னு பரத முனிவர் எழுதிய அந்த இலக்கணப்படி உலகத்தில் நிறுத்த காரணம் நிறுத்தன் அப்படின்னு நாட்டியம், இந்த காஸ்மிக் டான்சர் அப்படின்னு உலகத்தில் வந்த ஒரே ஜென்ஸ், ஒரே ஆம்பளை அப்படின்னு சொன்னால் நம்முடைய அம்பலவான பெருமானை தவிர வேறு யாரும் கிடையாது. பெண்கள் தானே நாட்டியம் ஆடுவாங்க இல்லடா. இந்த மற்ற டான்ஸ் ஆடுற கமலஹாசன்லாம் அப்புறம் தான், அவன் முன்னாடி எவனும் இருக்க முடியாது. அவன் ஹிருதயஹாசன், அவன் ஆட ஆரம்பித்தான்னா எல்லாரும் ஆட வேண்டியதான். அம்பாளுக்கே சரியாக ஆட தெரியாதுன்னு அவரே சொல்கிறார். அம்பாலே சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆடுவீங்களே, ஆடுங்க. சந்தியா தாண்டவன்னு பேர். ஒரு தாண்டவத்தில் நிறைய தாண்டவம் உண்டு. சந்தியா தாண்டவத்தில் சுவாமி எப்படி ஆடுவாராம், அந்த 2 காலையும் இப்படி பின்னி பின்னி ஆடுவாராம். அது போய் சந்தியா தாண்டவம்னே பேர். சாயங்காலத்தில் ஆட வேண்டிய தாண்டவம். இந்த கீழ்வேலுன்னு ஒரு ஊரில் சுவாமி அப்படி தான் ஆடுவார். 2 காலையும் ஊனி ஆடுவார். கொடுமுடியில் சுவாமி 2 காலையும் சமமாக வச்சு ஆடுவார். எங்கேயும் பார்க்க முடியாது, சிவர்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். 108 தாண்டமும் நீங்கள் தரிசனம் பண்ணணும். இதெல்லாம் நம்முடைய சைவ சமயத்தில் நம்முடைய யோகிகள் சிவபெருமான் காமிக்காத விஷயம் வேறு எந்த தெய்வம் காட்ட முடியும்? இன்றைக்கி சிவனை கும்பிடாதேன்னு சொல்கிறான். சிவனை விட ஒரு எளிமையான தெய்வம் வேறு எங்கேயாவது பார்க்க முடியுமா? சுடுகாடாக இருந்தாலும், பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும், ஏரிக்கரையாக இருந்தாலும், மலையாக இருந்தாலும், கடலாக இருந்தாலும், அங்கே இருக்கிற ஒரே தெய்வம் யாருன்னு சொன்னால் என்னுடைய சிவபெருமானை தவிர வேறு எவன் இருக்க முடியும்? நீ அவனை போய் கும்பிடாதேன்னு சொல்றிய, ஏண்டா அப்படி? ராமச்சந்திர மூர்த்தியில இருந்து, கிருஷ்ண பகவான்ல இருந்து, எத்தனை ஜீவராசிகள் இருந்த அத்தனைகளும் கடைசியாக போய் சரணடைகிற ஒரே இடம் சிவபெருமான் திருவடி தானே. தமிழர் தெய்வம் சிவபெருமான். ஹரப்பாவில், முகஞ்சதாராவில், கீழடியில், கலிஃபோர்னியாவில், குவைத்தில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில், எந்த கண்டத்துக்கு போனாலும் அங்கே கிடைக்கிறது ஒன்றே ஒன்று தான், சிவலிங்கமும் பாம்பும் தான், நந்தியும் தான் கிடைக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிவபெருமானை ஒன்று வேறு மாதிரி காட்டுறீங்க, கபாலின்னு காட்டுறீங்க. கபாலியர் சிவபெருமான் கஞ்சா அடிப்பாரியா, சாராயம் குடிப்பாரியா? ஏன் அவனுக்கு கிடைச்சதை படைக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. குகன் எப்படி ராமனுக்கு மீனையும் தேனையும் கொடுத்தானோ அந்த மாதிரி எனக்கு ஏன்ட இருக்கிறது அதான். கண்ணப்ப என்ன பண்ணார்? பன்றி மாமிசத்தை கொடுத்தாரு, சாமி ஏற்றுக்கிட்டார். ஏன்ட சக்கரை பொங்கல் இருக்கு, நான் தர்றேன், இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஆனால் என்கிட்ட சக்கரை பொங்கல் இல்லைப்பா, பன்றி இறைச்சி தான் இருக்குது, கொண்டாட, அதையும் கொண்டாடான்னு சாமி ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? இன்னும் ஒரு படி மேலே போய் சாக்கியன்கிட்ட அவருடைய சக்கரை பொங்கல் கிடையாது, புளியோதரை கிடையாது, பன்றி இறைச்சியும் கிடையாது, ஒரே ஒரு கருங்கல் தான் இருந்தது, அதை கொண்டு வாடான்னு ஏற்றுக்கிட்டார். நீங்கள் காசிக்கெல்லாம் போனீங்கன்னா ஊமத்தங்காயை சுவாமி மேலே வைப்பாங்க, முள்ளாக இருக்கிற ஊமத்தங்காயை சுவாமி மேலே வைப்பாங்க காசியில். இப்போ சுவாமி சிவபெருமான் மாதிரி ஒரு எளிமையான தெய்வம், மனதுக்கு இதமான தெய்வம், சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகிற தெய்வம். இப்படி தாயா நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் படுற பாடு அவரை விட மோசமாக இருக்குது. அவரே பட்டிருக்காருயா, நீ என்ன படுறது? நாயன்மார்கள் பட்ட துன்பமெல்லாம் நமக்கு நினைக்கணும். நான் நினைப்பேன், எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அதற்கு ஒரு நல்ல டாக்டரை காமிக்கிறான் பாரு, அங்கே இருக்கான் சிவபெருமான். நான் சாப்பிட்ற குளிசை, நான் சாப்பிட்ற அந்த டேப்லெட் என் உடம்புல போய் ரத்தத்தில் கலந்து அது வேலை செய்து பாருங்க, அது சிவபெருமான். அப்படியும் வேலை செய்யலையா? யூ கேன் கோ ரைட், ஜாலி, ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. அப்பாடா தொலைஞ்சதில் விட்டது ஆசை இந்த உலகத்தில், இனிமேல் கிளம்புவோம். விடுவின் வெகுளி வேட்கை நோய் மிக ஒரு காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கில் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருப்படுமின் இறப்பதற்கும் என்கடவேன்னு சொன்னார். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கும் என்கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இரேன். சர்த்தம் போட 1000 வருஷம் வாழ்ந்தாலும் மண்ணுக்குள்ளே தான் போகணும், சாம்பலா போகணும். எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யத்தை கண்டதை, எவ்வளோ தமிழ்நாடு பார்க்காத, இந்தியா பார்க்காத, உலகம் பார்க்காத எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனால் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இங்கே கிடையாது. நீ பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய இவனாக இருக்கலாம், ஆனால் உன்னை விட ஒருத்தன் மேலே பெரியவன் இருக்கான். அவன் யார் தெரியுமா? எங்கள் அண்ணாமலையார் தவிர வேறு எவன் இருக்க முடியும்? ஆரூர் பெருமானை தவிர வேறு யாரும் இருக்கும்? அம்பலவாணனை தவிர. இன்றைக்கி அம்பலவான சுவாமியினுடைய காட்சியை நேற்று முன்னாடி பார்த்துருப்பீங்க. இதே பாட்டில் இந்த ஞானசம்பந்தர் எப்படி பாடினாரோ அப்படி ஒரு அம்பாள் முன்னாடி வருவாங்க, சுவாமி முன்னாடி வருவார், பின்னாடி போவாங்க. 2 பேரும் சேர்ந்தே வரமாட்டாங்க. சபைக்கு முன்னாடி போகும்போது தான் சேர்ந்து போய் ஆடுவாங்க.
இது தத்துவம் என்னன்னு சொன்னா, அம்பாள் காண சுவாமி ஆடுறார், சுவாமி ஆட அம்பாள் பார்க்கிறார்கள். இதுதான் தத்துவம். இதை வடதிருமலை வாயில சுந்தரர் பார்க்கிறார். இந்த காட்சியை கைலாயத்தில் இருந்து கண்ட காட்சியை பூலோகத்திலே வந்து சொன்னார் நம்பி ஆரூரர் சுந்தரர். அம்பாள் ஜதி போறாங்களாம். அப்படின்னு இந்த சொல்லு 8 சொல்லு இருக்கும் நாட்டியத்தில். இந்த சொல்லு எங்கே வந்ததுன்னா சுவாமியுடைய உடுக்கிலிருந்து வந்தது தான், தமரகத்திலேருந்து. தம் டம் ட்ரம் ட்ரிம் ட்ரம் அப்படின்னு. இப்போ அம்பாள் என்ன பண்ணுறாங்க, ஜதியை ஒழுங்காக சொல்கிறாங்க. லயம் தாளம் ஜதி ரெண்டையும் ஒழுங்காக சொல்லி அம்பாள் பார்க்க சுவாமி ஆட போகிறாராம். எப்படி ஆடினாராம், சடையை எடுத்து கட்டினாராம். இந்த சடையை ஒழுங்காக இருக்கணும்னா ஒரு கிளிப்பு போடணுமேனு பார்த்தாராம். வெண் பிறையை எடுத்து ஒரு கிளிப்பாக உள்ளே கட்டிக்கிட்டாராம். வளரும் பிறையை அப்படி நேராக கண்ணாடி நின்று ஹைப்ரோவெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி நெற்றி கண்ணை அப்படி மூடி திருநீரை பூசிக்கொண்டு அப்படி பாம்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு புளித்தோல் பெல்ட்டெல்லாம் கட்டி, பெல்ட்டு அவுந்துருமே, அப்போ அருமையான ஒரு பெல்ட்டு, நல்ல அருமையான ஒரு 10 அடிக்கு அருமையான கருணாக பாம்பு ஒன்று அப்படி எடுத்தார். எடுத்து அப்படி கட்டி இப்படி முடிச்சு போட்டார். சாமி தொண்டை இருக்காதீங்க வலிக்குது அப்படின்னுச்சு பாம்பு, கொஞ்சம் பொறுமையாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படி போட்டு கீழே இருக்கிற பாதரட்சியை விட்டுட்டு சூலாயுதம் மான்மழுலாம் அப்படி வச்சுட்டு அப்படியே சுவாமி அபிநயத்தை எடுத்தார். இப்படி எடுத்து அப்படியே வீசினார். அப்படி சுவாமி கண்ணை மறைத்துக்கொண்டு நெற்றி கண்ணை வைத்துக்கொண்டு அப்படியே வந்தார். அம்பாளை பார்க்குற மாதிரி. அம்பாள் அண்ணலும் நோக்கினார், அடிகளும் நோக்கினார். 2 பேரும் பார்க்குறாங்க. தேவர்கள்லாம் அப்படி ரசிக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்டமும் பாட்டமும் பக்கடாமும் அப்படியே காஃபி டீ இருந்ததுன்னா கைலாயம் தான். கவலையே படாதீங்க, நம்மளாம் செத்து போயிட்டா நிச்சயமாக இதே மாதிரி காட்சி தான் கைலாயத்தில் கிடைக்கும். குரோம்பேட்டையில் கிடைச்ச மாதிரியே அதே மாதிரி காஃபி டிஃபனு சாப்பாடு எல்லாம் உண்டு. ஆனால் அங்கே பசிக்காது, எல்லாம் இருக்கும். இந்த லான்ச்சில் இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சுருப்பான். இந்த பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வைக்கிற மாதிரி வச்சுருப்பான். காலை பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ அப்படிமா, ப்ரெட்டு ஜாமு எல்லாம் இருக்கும். ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது, பசி வராது. ஷவர் பாத்ரூம் இருக்கும், வெந்நீர் இருக்கும், ஹாட் வாட்டர் இருக்கும், படுத்துக்கிட்டே குளிக்கலாம். ஆனால் குளிக்க முடியாது, அவசியம் இல்லை. குளிக்கணும்னு உணர்வே வராது. ஊட்டி கொடைக்கானல் போனால் குளிக்கணும்னு அவசியம் வராது, உடம்புல துர்நாற்றம் வராது. நல்ல இலவ மஞ்சி கட்டல் இருக்கும், அப்படி அருமையான ஃபேன் ஏசி எல்லாம் போட்டிருக்கும். தூக்கம் வராது, தூக்கமே கிடையாது, அங்கே கண் இமைக்காதான். இப்படியெல்லாம் நம்ம ஊர்லேயும் இருக்குது சார். நாங்கள் பார்க்காம ஐடி கம்பெனியில் போனால் பார்த்தீங்கன்னா எவனும் தூங்குறதில்ல, எவனும் குளிக்கிறதில்ல, பல்லு விளக்குறதில்ல. 4 மணிக்கு போனால் புரோட்டா வச்சுக்கலாம் சார் ஐடி கம்பெனியில். இதெல்லாம் தெரியாதா, புதுசாக சொல்கிறீங்களே, நாங்களாம் இங்கேயே செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த அனுபவத்தை எல்லாம் அனுபவிக்கணும். அங்கே போனால் ஞானசம்பந்தரை பார்க்கலாம், நாவுக்கரசரை பார்க்கலாம். சிதம்பரத்தில் போய் சுவாமியை எப்படி அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில், அபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பார், அபிஷேகத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பார். அப்படியே தெளச்சி போய் அப்பா அப்படின்னு எப்படி சொல்கிறாரோ அப்படி பார்ப்பார். ஒரு பார்வை, அந்த பார்வையில் மயங்கினீங்கன்னா திரும்பி எழுந்திருக்கவே முடியாது, அப்படி ஏமாத்திருவான். பார்வை ஒன்றே போதுமே கல்ல பார்வை ஒன்றே போதுமே சங்க பதுமணி தீரண்டும் கலிய தந்தங்கள் பார்வை ஒன்றே போதுமே. கடலன மலையல்ல கார்முகில் போல் வல்ல கடலன கார்முகில் போல் அப்படின்னு இந்த சுருட்டி ராகத்தில் திருநாளை போவார். உள்ள நுழையும் போது சுவாமியை பார்த்து பாடுவார். முயலகன் மேல் கால் வைத்த வித்தகா முயலகன் மேல் கால் வைத்து ஆடிடும் வித்தகா உந்தல் அடி சேர அருள் புரி அருள் புரி அருள் புரி நடராஜனே நடராஜனே.
போய் வருக உத்தாரம் தாருமே உந்தன் பொன்னடியை கண்ணால போற்றுவேன் ஐயனே போய் வருக உத்தாரம் தாருமே. எங்கடா? சிதம்பரம் போய் வருக உத்தாரம் தாரும். ஓஹோ, சிதம்பரம் ஒரு கேடா? சிதம்பரம் சிதம்பரம். ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் பொய்யாத பொன்னம்பல தையாயிருக்குமிடம் பொய்யாத பொன்னம்பல தையாயிருக்குமிடம் நையாத மனிதர்க்கு பொய்யாது கண்டு கொள்ளும் நையாத மனிதர்க்கு பொய்யாது கண்டு கொள்ளும் ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் அப்படின்னு பண்ணார். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான் ஜென்மத்தை வீணாக்கி கெடுப்பேனோ ஆசையும் நேசமும் பாசமும் அங்கே நேசமும் பாசமும் பூசலும் இங்கே அப்பேற்பட்ட சிதம்பரம் இந்த மாதர் மடப்படியும் எப்படி பாடினாரோ அந்த மாதிரி சுவாமி ஆடுவாராம். இப்போ சுந்தரர் அங்கே சொல்கிறார், எங்களால் அப்படி பாட முடியாது, கேட்கலாம், கேட்டாலும் உருகுவார். இல்லை பாட தெரியாதா, பாடி பயிற்சி பண்ணும். குரலை பற்றி கவலையே கிடையாது. இசை தெரியுதோ தெரியல, கூச்சமே படக்கூடாது. இவன் கிண்டல் பண்ணுறான், அவன் கிண்டல் பண்ணுறான், அவர் கிண்டல் பண்ணுவாரா நம்மளை? கோழையா அழைப்பினும் நம்மை கூவி கொள்ளுவாராம். வாடா பிரமாதமாக பாடுற. தன் பெத்த பிள்ளை அப்பா பேரை தப்பிதமாக பிழையாக சொன்னாலும் கூட அது தந்தைக்கு எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதனால தான் முருகப்பெருமானை தன் தோளில் வைத்து கொண்டு அப்படி காதில் போய் சுசுன்னு பேச வச்சாராம். சின்ன குழந்தை முருகன், ஆசையாக பெற்றெடுத்த முருகனை சுவாமிக்கு தெரியாத பிரணவ மந்திரமா? எங்க நீ பிரம்மனுக்கு போய் பெரிய சொன்னிய அதை சொல்லுவா என்கிட்ட அப்படின்னாராம். சிவனாரின் செவிமிசை மந்திர உபதேசம் ஓதிய குருநாத அப்படி ஏறி உட்காராராம், காதை பிடிச்சி கடிச்சாராம் அப்படின்னு. இதை கேட்டு சுவாமிக்கு ரொம்ப குளிர்ந்து போச்சான், மனம் குளிர்ந்தாராம் சிவபெருமான். என் பிள்ளை பாரு எனக்கு உபதேசம் பண்ணுறான் அப்படி. முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பிரிக்க இயலாது. அதனால தான் சுவாமி சன்னதிக்கு நேராக முருகர் இருப்பார். தன் பிள்ளை என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அதனால தான் சோமாஸ்கந்தரா நடுவில் பிள்ளையாரை வைக்காம சோ உமாஸ்கந்தராக முருகரை வச்சிருக்கிறார். சிவபெருமான்கிட்ட கிடைக்காததெல்லாம் முருகன்கிட்ட கிடைக்கும். ஆனால் முருகன் ஒரு ஸ்பெஷலான கடவுள். தனக்கென்று ஒரு நாடு, தனக்கென்று ஒரு மொழி, தனக்கென்று ஒரு மக்கள், எனக்கென்று ஒரு அருணகிரி என்று வைத்துக்கொண்டார். எங்கள் அப்பா மட்டும் ஞான சம்பந்தர் வச்சுக்கிட்டார், எங்கள் அப்பா மட்டும் நாவுக்கரசரை வைத்துக் கொண்டார், எங்கள் அப்பா மட்டும் சுந்தரரை வச்சுக்கிட்டாரு திட்டி பாடுறதுக்கு, மணிவாசகரை உருகி பாட வைத்துக் கொண்டார், காரைக்காலமை வச்சுக்கிட்டார், எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு பார்த்தார். 16,600 திருப்புகளை அருணகிரி சுவாமிகளுடைய நாவிலே பிரணவத்தை எழுதி தனக்காகவே வைத்துக் கொண்டான் கந்த கடவுள். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் சகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவதமக்கும் பழிப்பவதமக்கும் திருப்புகழென்று அறிவோம். நினைத்ததும் அளிக்கும் நிசி கருவருக்கும் நினைக்கிறவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தார தகுத்து மிதிமி திந்தகு தகுதகுத்தன் தனவேரி தடுட்டு தகுதகுதகுத்தன் தனவேரி